कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிகளிலே உபன்யாசம் கிடையவே கிடையாது. இசை மழைதான் பொழிய செய்யும். இருந்தாலும் இந்த ஆண்டு 100வது ஆண்டு விழா என்ற காரணத்தினாலே இவர்களை பாராட்டும் முகத்தாலே கண்ணனுடைய வைபவத்தை சொல்லுமாறு நியமனம் செய்திருக்கிறார்கள். அதை சீக்கிரமாக முடித்து விடுவேன். முதலாவதாக அவதாரங்களிலே கண்ணன் அவதாரம் என்ன சிறப்பு என்று பார்க்க வேண்டும். மற்ற அவதாரங்கள் எல்லாம் இப்படியே கொண்டான் பார்க்கிறோம். ஆனால் கண்ணன் தான் பிறக்கின்ற பொழுது எங்கே பிறந்தான்? சிறைச்சாலையிலே பிறந்தான். எப்பொழுது பிறந்தான்? நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்தான். எப்படி பிறந்தான் என்றால் அங்கே புராணம் அழகாக சொல்கின்றது. ஜாதோசி தேவ தேவேஷ சங்க சக்கர கதாதர. குழந்தை பிறக்க செய்ய சங்கு சக்கரன் கதையோட பிறந்தான். ஆகையினாலே தெய்வமாக பிறந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். மற்ற எந்த அவதாரத்தை கிடையாது என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த குழந்தை பிறந்த அடுத்த கணக்கிலே தகப்பனார் வசுதேவர் குழந்தையை பிரார்த்திக்கிறார். அப்பா கம்சன் சென்றா கொலை செய்து விடுவார்கள். ஆகையினாலே அதை மறைத்துக் கொள்கிறார். உபசன்மகர விஸ்வாத்மன் ரூபமேதத்தில் சதுர்பஜன் என்று புராணத்தில் எழுதுகிறது. மறைத்துக்கோள் சொன்னவனேயே கண்ணன் மறைத்துக் கொண்டு விட்டான். இங்கே ஒரு வகை நீங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும். ராமனுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், கைகேயி வந்து நீ காட்டிற்கு போக வேண்டும் சொன்னவனையே காட்டிற்கு போனால் என்பதாக பார்க்கிறோம். அதுக்கு என்ன பேர் என்று கேட்டால், பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை உடனே கேட்டான். சமஸ்கிருதத்தில் பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்னதை கேட்டால் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எப்போ 16 வயசு கழித்து கண்ணன் எப்ப கேட்டார் என்று கேட்டால், பிறந்த உடனேயே அப்பா சொன்ன வார்த்தையை காட்டாங்கிற பொழுது மற்ற அவதாரத்தையெல்லாம் சரித்திரமே கெட்ட அவதாரத்தை பார்க்கின்றோம். மூன்றாவதாக கண்ணனை என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று இங்கே இருந்தால் கம்சன் கொண்டு விடுவான் என்று திருவாய்ப்பாடிக்கு எடுத்துச் செல்கிறார் வசுதேவர். தலையில வைத்துக் கொண்டு நல்ல மழை பொழிகின்றது. அப்பொழுது ஆதிசேகன் குடையாக இருந்தார். சென்றால் குடையான் என்று ஆழ்வார் பாடல் இருக்கின்றது. குடையாக இருந்தால் பார்க்கிறோம். அது விஷயம் இல்லை. யமுனை நதியானது ஆழமானது, அகலமானது. அதில் குடைக்கு போகின்ற பொழுது நீர் வற்றி கொடுத்து அந்த வசுதேவர் கொண்டு போனாலும் வரலாறு பார்க்கின்றோம். என்ன சொல்லி கேட்டால், கண்ணன் பிறந்தளத்திலிருந்து புகுந்தளத்துக்கு போகின்ற பொழுது அந்த யமுனை யாரும் வற்றி கொடுத்து சொன்னால் எவ்வளவு சிறப்பான ஆண்டாள் திருப்பாவையில தூய பெருநீர் யமுனை என்று தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிறந்த குழந்தை அங்கே வளராம் கேட்ட பிற்பாடு கம்சன் இந்த குழந்தையை கொண்டு விட வேண்டும் என்று பல அசுரனை ஏறுகின்றார். முதலாவதாக குழந்தை சின்ன குழந்தையாகத்தான் தாய்ப்பால் சாப்பிடுற குழந்தை. தாய்ப்பாலை கொடுத்தே கொலை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே இரவு 9 மணிக்கு மேலே பூத்தனை என்கிற பெண்மணியானவள் அழகாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்க வருகிறார். கண்ணன் அப்பவே தெரிந்து கொண்டு விட்டால் வந்த காரியத்தை உடனே செய்கிறார் கேட்டால், பால் சாப்பிடுற அந்த வாய்ப்பில அவள் உயிரியை சாப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். முதல் எதிரி யார் என்றால் பூதலையை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை வண்டியில் தள்ளக்கூடிய கட்டம் வந்தது. அப்ப சகடத்திலே ஒரு அசுரனை ஏறினான் கண்ணன். உடனே பார்த்தான் கண்ணன், காலாலே உதைத்து சகடத்தை சுக்குநூறு ஆக்கிவிட்டான். என்ற காரணத்தினாலே குழந்தையாக செய்த காரியத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்கிறான்? கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. விளாம்பழமானது மரத்தளவில் கண்ணன் போகின்ற பொழுது விளாம்பழத்தில் ஒரு அசுரன் இருந்தால் அவன் குழந்தை மேல விழ வேண்டும் என்பதாக சொல்லி கொலை பண்ண வேண்டும் நினைச்சிருந்தான் கம்சன். அதே மாதிரி பக்கத்தில் கண்ணுக்குட்டி கொண்டு வச்சிருந்தான். இந்த குழந்தை பார்த்தது
கண்ணுக்குட்டியை தூக்கி வளாம்பழத்தை அடிச்சு 2 தடவை கொலபண்ணான் செய்தால் கிருஷ்ணாவதாரத்திலே பிறந்த பொழுதேயே குழந்தையா இருக்கின்ற பொழுதேயே எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் அவன் மேற்கொண்டான் நினைத்து பார்க்க வேண்டும். எதற்காக அவனை மேற்கொண்டான் என்று கேட்டால் நாமெல்லாம் அனுபவித்ததற்காகத்தான் அவன் தன்னை காப்பாற்றிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக கண்ணன் என்ன பண்ணுகிறான் கேட்டால் தாய் யசோதை பிராட்டி அவனை குளிப்பாட்டி விட்டு நெத்திக்கு பவுடர் போட்டு குங்குமம் இடுகின்ற நிலை இருக்கின்ற தலைவாரர்கிட்டான். அதிலே ஒரு நாள் என்னாச்சு என்று கேட்டால் கண்ணன் மண்ணை சாப்பிட்டு விட்டான். உடனே தாயார் ஏன் மண்ணை சாப்பிட்டேன் வாயை தரன்னு சொல்லி பார்த்தால் அந்த வாயில என்ன இருக்கின்றால் வையமேழில் கண்டால் பிள்ளை வாயுடே, வாயிலே உலகங்கள் எல்லாம் தெரிகின்றது. பின்னாடி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டுறான் என்று சொல்லுவார்கள். அதை கேட்டு பயந்தானவன். ஆனா முதல்ல யாரு காட்டுறான் என்று கேட்டால் தன் தாயாருக்கு தான் சாமானியமான குழந்தை இல்லை, தெய்வீக குழந்தை என்ற காரணத்தினாலே வையமேழில் கண்டால் பிள்ளை வாயு என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அதுக்கப்புறம் கண்ணனை பற்றி எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டால் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டான். வெண்ணெய் திருடவே இல்லை, திருட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் வெண்ணெய் எக்கச்சக்கமா இருக்கின்றது. ஏன் அந்த வெண்ணெயை சாப்பிட்டான் வீடுகளில் சென்று என்று பார்க்க வேண்டும். பழைய நாள் எப்படி வழக்கம் என்று கேட்டால் வயல்ல நெல்லு விளைந்தால் முதல்ல உள்ள ஒரு மூட்டையோ அரை மூட்டையோ ஒரு கலமோ ஒரு மரக்காலோ கோயிலுக்கு எடுத்து வைத்து விடுவார்கள், இறைவனுக்கு எடுத்து வைத்து விடுவார்கள். இதனால் உளுந்து பயிர் வந்தாலும் பழங்கள் வந்தாலும் காய்கறி கிடைத்தாலும் கடவுளுக்கு எடுத்து வைத்தான் சாப்பிடுற வழக்கம். அந்த முறையில ஆய்ப்பாடியிலே பெண்கள் எல்லாம் விடியற்காலையிலே வெண்ணெய் கடைகின்ற பொழுது முதல் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இறைவனுக்காக எடுத்து வைப்பார்கள். அப்ப இறைவன் யாரு? கண்ணன் தான் இறைவன் என்ற காரணத்தினாலே தனக்காக பெண்கள் எடுத்து வைத்த அந்த வெண்ணையை தான் சாப்பிட வேண்டும் என்பதாக பார்த்தார். என்ன காரணம் என்று கேட்டால் ராமாவதாரத்தினா புரியும் உங்களுக்கு. ராமன் காட்டுக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது கங்கையை தாண்ட வேண்டி இருக்கின்றது. அப்பொழுது குகன் தன்னுடைய படகிலே அவரை தாண்டி அன்னை கொண்டு விட்டார். கொண்டு விட்ட பிற்பாடு குகன் காட்டு ராஜா, ராமன் நாட்டு ராஜா. தகுந்தபடியாக தேன் தேமாவெல்லாம் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். ராமன் தெரிவித்தார், காட்டில் இருக்கிற வரையிலும் ஒருத்தரை வாங்கி சாப்பிடவில்லை என்பதாக அவருடைய விரதம் வைத்திருக்கிறேன், என்னாலே உடன் வந்தவர்கள் கொடுத்து விடும் சொல்லிவிட்டார். அதே ராமன் சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போன உடனேயே சபரி மரியாதையோட அன்போடு கொடுத்த பழங்களை எல்லாம் விரும்பி சாப்பிட்டாள். பழங்களை அவன் ஏற்றுக்கொள்வார் என்பதாக பார்க்கின்றோம். அதனாலே தான் வெண்ணெயை சாப்பிட்டான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம அல்வாரும் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்று கேட்டால், கண்ணா அன்றைக்கு மண்ணை சாப்பிட்டியே, அந்த மண்ணு ஜீரணமாவதற்காகத்தான் நீ வெண்ணெய் சாப்பிட்டியோ என்று ஒரு கேள்வியை போடுகிறார். நெய்யும் மருந்தோ மாயோனோ என்று திருவாய்மொழி பாடல். இப்படியாக கண்ணன் வெண்ணெய் சாப்பிட்டதானது பக்தர்கள் அன்பாக எடுத்து வைத்த வெண்ணெயை தான் விரும்பி சாப்பிட வேண்டும் என்பதான ஒரு நெறி இருக்கின்றதே, அதை காட்டுவதற்கா என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக கண்ணன் என்ன செய்வார் என்று கேட்டால், கண்ணன் தான் முதலிலே அந்த குடும்பத்துக்கு உண்டான வழக்கப்படியாக புல்லாங்குழல் வாசித்தான். எப்ப வாசிப்பான் என்றால், கண்ணன் என்ன சொல்லுவார்கள், மாலையெல்லாம் மேய்க்க வேண்டும், காட்டுக்கு ஓட்டி போன்னு சொல்லுவார்கள். உடனே காலையிலே கண்ணன் போகின்ற பொழுது மாட்டுகளை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போவான். அப்ப என்ன செய்வான் என்று கேட்டால், புல்லாங்குழலை வாசிப்பான். வாசித்த உடனே மாடுகளுக்கு தெரியும். இங்கேதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், கண்ணன் எதற்காக புல்லாங்குழல் வாசித்தான் என்று கேட்டால், அந்த மாடுகள் எல்லாம் புல்லாங்குழலை கேட்டு சொன்னால் காட்டுக்கு போக வேண்டும் என்று அந்த ராகத்தை தெரிந்து கொண்டது அந்த மாடுகள் எல்லாம். காட்டுக்கு போன உடனேயே புல்லாங்குழல் வாசிப்பான். உடனே என்ன வேண்டும் என்றால், மாடுகள் எல்லாம் சுத்தி போய் மேய போய்விட செய்யும். மாலையிலே 4 மணி ஆயிட்டோ இல்லையோ மறுபடியும் கண்ணன் புல்லாங்குழல் வாசிப்பான். அந்த மாடுகள் எல்லாம் திரும்பி வந்துவிட செய்யும். உடனே அதை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அழைத்துக் கொண்டு போவான். அப்ப என்ன செய்வான் என்று கேட்டால், காலையிலே மாடுகளை அனுப்பித்து பின்னாடி கண்ணன் போவான். மாலையிலே கண்ணன் பின்னாடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு வருவான். பின்னாடி மாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வர செய்யும். இப்படியாக கண்ணன் என்ன செய்தார் என்று கேட்டால், மாடுகளை எல்லாம் நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இசையை ஊட்டி வளர்த்தார் என்பது நாம் தெரிந்து கொள்கிறோம்.
இன்றைக்கு லேட்டஸ்ட் மெடிக்கல் என்ன விஷயம் என்று கேட்டால் இன்றைக்கு மியூசிக் தெரப்பி தான் இன்றைக்கு எல்லா உலக நாடுகளிலே உள்ளதுதான். இசையாலதான் நோய்களை போக்க வேண்டும் என்ற சிந்தனை இன்றைய சிந்தனை. யார் காட்டி கொடுத்தார் என்று கேட்டால் கண்ணன் காட்டி கொடுத்தால் மாடுகளுக்கெல்லாம் இசை மூலமாக அதன் வளர்ச்சியை பெருக்கலாம் என்று பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் பாருங்கள். அதே போல ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே அங்கே கோயிலுக்கு 100 மாடுகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த மாடுகளை சென்று தடவி கொடுத்து பார்ப்பார். பார்த்த பிற்பாடு நோய் இருக்குமானால் உடனே வைத்தியம் பண்ண சொல்வார். அப்ப ஒரு ஆராய்ச்சி செய்தார். என்ன ஆராய்ச்சி என்று கேட்டால் மாடுகளுக்கெல்லாம் தீவனத்தோட கருப்பஞ்சாரை கலந்து கொடுத்தோமானால் மாடுகளுடைய ஈல்டு, அதாவது பால் கறக்கிற தன்மை இருக்கின்றது, நிறைய பாலை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, பாலும் நன்றாக இருக்கிறது என்பதாக சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகையினாலே கண்ணன் போன வழியிலேயே கண்ணன் தம்பியாக, ராமன் தம்பியான கண்ணன், இந்த ராமானுஜர் என்ன அர்த்தம் என்று பார்க்க வேண்டும். ராமன் என்றால் ராமன் இரான், அனுஜர் என்றால் தம்பி. ராமாவதாரம் அடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? கிருஷ்ணாவதாரம். ஆகையினாலே கண்ணனுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் ராமானுஜன் என்ற பெயர். அந்த பெயரைத்தான் ஆச்சாரிய ராமானுஜருக்கு வைக்கப்பட்டது. அவரும் மாடுகளில் ஈடுபாடு கொண்டு தீவனத்திலே கருப்பஞ்சாற்றை கலந்து வைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறமாக அங்கே திருவாய்ப்பாடியிலே மழை இலவே இல்லை. பசுக்களும் கன்றுகளும் தான் கட்டப்பட்டது, ஆயர்கள் கட்டப்பட்டார்கள். இதனாலே கண்ணன் நினைச்சார் என்று கேட்டால் இந்த ஆண்டு இந்திர பூஜையை இந்த மலைக்குத்தான் செய்ய வேண்டும். மலைதான் நமக்கு புல்களை கொடுத்த காரணத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனே போகியை ஒதுக்கி இந்திர பூஜையானது அங்கே யாருக்கு நடைபெற்றது? இந்திரனுக்கு அல்ல, அந்த மலைக்கு நடைபெற்றது. ஆனால் வந்தது கோபம் இந்திரனுக்கு. உன்னை என்ன செய்தான் என்று கேட்டால் 7 நாள்கள் கல்மழையை பொழிந்தான். பார்த்தான் கண்ணன். இந்த மலையை தூக்கி 7 நாள்களும் கையிலே பிடித்து வைத்திருந்தால் அந்த பசுக்களும் கன்றுகளும் ஆயர்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் கீழே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பார்த்த உடனேயே அந்த மழை நிறுத்தி விட்டால் இந்திரன் தோற்று போய் உடனே காமதேவன் உத்தரவு போட்டுவதற்கு, நீ பண்ண காரியத்தினாலே எங்கள் இடமே அழிந்திருக்க செய்யும். கண்ணனாலே காப்பாற்றப்பட்ட காரணத்தினாலே கண்ணனுக்கு நீ போய் மாடுகளை வைத்து காப்பாற்ற காரணத்தினாலே நீ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். கோவிந்தன் என்று பெயர். காம் என்றால் கன்றுகளுக்கு பெயர், பசுக்களுக்கு பெயர். அதை விந்தன் காப்பாற்றுகிற காரணத்தினாலே கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் என்று அவனுக்கு பட்டம் சூட்டி இந்திரன் மரியாதை பண்ணான்னு பார்க்கிறோம். அது நமக்கு மிகவும் இல்லை. அப்ப என்ன பண்ணுகிறார்கள் ஆயர்கள் எல்லாம்? கண்ணா, இதுவரை நம்ம வீட்டு பிள்ளையார் அழைத்திருந்தோம், உன்னுடைய செயலை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கின்றது, நீ யார் என்று கேட்டார்கள். அப்ப கண்ணன் சொல்லுகிறான், நான் உங்களிலே ஒருவன் என்று தெரிவிக்கின்றான். நீ தேவனா தானவனா என்று கேள்வி புராணத்திலே. அப்ப கண்ணன் சொல்லுகிறான் கேட்டால், நான் உங்களிலே ஒருவன் சொன்ன பொழுது எவ்வளவு எளிமையா இருக்கான் பாருங்கள் என்று பார்க்க வேண்டும். இதுக்கப்புறமாக 3 விஷயத்தில் நிறுத்தி விடுகிறேன். என்ன செய்கிறார் கேட்டால், கண்ணனோட கூட படித்தவர், அவருக்கு குசேல் என்று பெயர். வறுமையிலே வாடுகின்றவர். வறுமையிலே வாடுகிற காரணத்தினாலே அவர் மனைவி மக்கள் எல்லாம், நீ கண்ணனை பார்த்து விட்டு வா, நல்லது நடக்கும், கண்ணனை பார்த்தாலே போர்வழி சொல்லுகிறார்கள். உடனே கண்ணனை எதுவு பார்க்கக்கூடாது என்ற காரணத்தினாலே கொஞ்சம் அவரை எடுத்துக்கொண்டு போகிறார். கண்ணன் உடனே விரும்பி வாங்கிக் கொண்டார். ஏன்னா பக்தர்களும் செய்தவன் விரும்பி கொடுப்பதைத்தான் என்பதுமான் புஷிப்பான் என்ற காரணத்தினாலே வாங்கி சாப்பிட்டார். உடனே அவருக்கு வாழ்க்கையிலே அனுப்பி விட்டார். திருப்பி வீட்டு போய் பார்த்தால் வீடு பங்களாவாக இருக்கின்றது, எல்லா சௌரியம் இருக்கின்றது பார்க்கின்றோம். எதுக்கு சொல்கிறேன் கேட்டால், கண்ணனை நாம் பிரார்த்தனை பண்ணோமானால் நமக்கு என்ன தேவை என்று அவனுக்கு தெரியும். கீதையை சொல்லுகிறான், யோகக்ஷேமம் வகாமியகம். என்னை பற்றுகிற பக்தர்களுடைய குடும்ப நடத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அர்ஜுனன் சொல்லுகின்றான். அப்படியாக குசேலருக்கு வறுமை நீங்கி சௌரம் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணுகிறான், ஒரு நாளைக்கு ஹஸ்தினாபுரம் வருகின்றான். யார் வீட்டில் மதிய சாப்பாடு என்று தெரியாது. தெருவில் போறான். போனவனையே கூட துரியோதனன் வருகிறார். முதல் வீடு பார்த்தார்கள். இந்த வீடு யார் வீடு என்று கேட்டார்கள். நம்முடைய குருவாகிய துரோடாச்சாரியரை மாளிகை என்று சொன்னார்கள். அப்படியா? அடுத்த வீடு போனார். இந்த வீடு யார் வீடு என்று கேட்டார்கள். உடனே பீஷ்மாச்சாரியார் வீடு என்று சொன்னார்கள்.
மூன்றாவது பங்களாக்கு போச்சு. அது யாருன்னு கேட்டால் என்னுடைய என்று சொன்னால் துரியோதனன். அடுத்தபடியாக 4வது வீடு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு போனவொடனே அங்கே கேட்கிறார். என்ன கேட்கிறார் கேட்டால் நீ யார் வீடு என்று கேட்கிறார். உடனே என்ன சொல்றாரு கேட்டால் கண்ணா ஒரு வீடு என்று பதில் சொல்லுகிறார். விதுரர் என்கிறவர் ஒரு வீடு சொன்ன உடனேயே உள்ள நுழைந்து விட்டார். அப்போ நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், கண்ணன் யார்கிட்ட எளிமையா இருப்பார் என்று கேட்டால் அந்தரங்க பக்தியோட அன்போடு இருப்பவர் வீட்டில் தான் சாப்பிட்டான்னு பார்க்கிறோம். ஆகையினாலே பீஷ்மர் விட்டான், துரோணர் விட்டான், துரியோதனை விட்டுவிட்டு பக்தனாகிய விதுரன் எளிமையான முறையில உங்க வீடு சொல்ல வந்தாங்கிற காரணத்தினாலே இப்படி கண்ணன் இப்படிப்பட்டவர் என்று கேட்டால் மிக்க எளியவன், எல்லோருக்கும் நன்மை செய்வது என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கண்ணன் தான் முதல்ல இசையை ஆரம்பித்தான், குடலை இசை ஆரம்பித்தான். அதனாலே தான் இன்றைக்கு குடலை இசையானது டாக்டர் கிரீஷ்குமார் அவர்களும் திருமதி கிரீஷ்குமார் அவர்களும் அழகாக பாடினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் கண்ணனை பற்றிய ஒரு சோத்திரத்திலே என்ன வருதுன்னு கேட்டால் மிருதங்க கீத பிரவண சவணா சட்ட மானசர் என்று வருகிறது. கண்ணன் மிருதங்கத்திலே ரொம்பவும் சிறந்தவனாக இருந்தார் என்று இந்த சோகம் தெரிவிக்கின்றது. அப்ப என்னாச்சு கேட்டால் கண்ணன் புல்லாங்கல் ஊதி மாடுகளை எல்லாம் மயக்கினான், மக்களை எல்லாம் மயக்கினான், ஆயர்கள் எல்லாம் மயக்கினான். ஆனால் மிருதங்கம் வாய்த்தார் என்று பார்க்கிறோம். அதனால என்னாச்சு கேட்டால் இந்த வருஷம் நடந்த 8 நாள் 7 நாள் நிகழ்ச்சி 8ஆம் நாள் விடாய் என்று பார்க்கிறோம். 8 நாள் நிகழ்ச்சியில இங்கே கண்ணன் விரும்புகின்ற இந்த மிருதங்கம் இருக்கின்றது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆகையினாலே மிருதங்கமானது தேவ வாக்கியமாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால் கண்ணன் வாசித்தான் என்று பார்க்கிறோம். வேதங்களை பார்த்தோமானால் துந்துவிக்கு அடுத்தபடியாக மிருதங்கமானது பெரிய ஸ்தானத்தை அடைகின்றது. வேதத்திலே 3 வகையான வாத்தியங்களை கூறப்படுகிறது. வீணை முதலிய தந்தி வாத்தியங்களுக்கு தசம் என்று பெயர் வேதத்திலே, குடலுக்கு குடல் வாத்தியங்களுக்கு சுழிதம் என்று பெயர், மிருதங்கத்துக்கு ஆனதசம் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த மிருதங்கமானது ஆனதசம் என்று காரணத்தினாலே அது ராஜாவாக இருக்கின்றது, துந்துவிக்கு பெருமை சேர்க்கிறது என்பதாக பார்க்கின்றோம். இதை முதல்ல வாசித்தவர் யார் என்று கேட்டால் பிரம்மாதான் வாசித்தார். மிருதங்கத்தை முதல்ல வாசித்தவர் பிரம்மா என்று பார்க்கிறோம். அப்போது என்னாச்சு என்று கேட்டால் பிரம்மா வாசித்த காரணத்தினாலே அது முக்கியமான வாக்கியமாக ஆகிவிட்டது என்று பார்க்கிறோம். மிருதங்கம் என்று சொல்லுகிறோமே அதுக்கு என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும். மிருத்து என்றால் மண், அங்கம் என்றால் உடல். ஆரம்ப காலத்திலே மிருதங்கமானது களிமண்ணாலே செய்யப்பட்டு வாசிக்கப்பட்டதாக அறிகிறோம் நாம். அதனாலே மிருத்து என்றால் களிமண், அங்கம் என்றால் உடம்பு. ஆகினாலே களிமண்ணாலே செய்யப்பட்டதாக இருக்கின்றது. பிரம்மா வாசித்ததாலே மிருதங்கள் என்னாச்சு முதலே சொன்ன மாதிரியாக தேவவாத்தியமாக ஆகிவிட்டது. இது உலகத்தை இருந்தா என்று பார்த்தோமானால் ராமாயணத்திலே சுக்ரீவன் கிஷ்கிந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது அங்கே மிருதங்கம் வாசிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார். அப்போ ராமாயண காலத்திலேயே கிஷ்கிந்தையில மிருதங்க வாசித்தா நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்திலே லவகுஜர்கள் ராமனுக்கு ராமாயணத்தை பாடினார்கள். ராமாயணம் பாடுகின்ற பொழுது துந்திவி இருந்தது, வேரி இருந்தது என்றுதான் பார்க்கின்றோம். இப்படியாக மிருதங்கமானது பக்கவாத்தியமாக ராமாயண காலம் முடித்து இருப்பதாக பார்க்கிறோம். அதற்கு மேலாக விஷ்ணு தர்மோத்தரம் என்ற புராணத்திலே 18-19ஆம் அத்தியாயத்திலே மிருதங்கத்தை பற்றி விவரமான செய்திகள்லாம் இருக்கின்றன. அதற்கு மேலாக சிவபெருமான் ஆடிய பொழுது நந்தி தேவர் தான் மிருதங்கம் வாசித்ததாக புராணம் கூறப்படுகிறது. இதுக்கு மேல செய்தியை நிறைவு செய்தேன். மிருதங்கம் வந்த பிற்பாடுதான் தாளம் வந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது. அதனால மிருதங்கத்தால்தான் தாளம் என்று பார்க்கின்றோம். இந்த விவரங்களை எல்லாம் அடியேன் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையிலே 2 நாள்கள் என்னுடைய சிறப்பு சொற்பொழிவு இருந்தது. அதில் என்னென்ன தமிழ் சேர என்னென்ன பண்கள் உண்டெல்லாம் 2 நாள் தெரிவித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக
அகில இந்திய நிலையிலே கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்ப ஆங்கிலத்தை தமிழிலேயும் இசை பற்றி எல்லாம் தெரிவித்தேன் என்ற காரணத்தினாலே மிருதங்கத்துக்கு அப்புறம்தான் காலமே வந்தது என்பதாக பார்க்கிற காரணத்தினாலே இந்த ஆண்டு சிறப்பு செய்தேன் என்று கேட்டால் மிருதங்கமானது இங்கே அரங்கேற்றம் பண்ணப்பட்டிருந்த காரணத்தினாலே இப்படியாக கிருஷ்ண ஜெயந்தியானது கிருஷ்ணனே வாசித்த இசை இருக்கின்றது. அந்த இசையை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற முறையில 100வது ஆண்டு என்ற காரணத்தினாலே மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த 8 நாள்களிலேயும் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மிகவும் சிறப்பாக இருந்த காரணத்தினாலே இதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் டாக்டர் பூமதி அவர்கள் குணநலத்தில் வருகிறார்கள். தொடர்ந்து வரலாற்று நிகழ்ச்சி நடைபெறும். வருட பகவான் அதற்கு அருள் கூறினால் யாரும் பதட்டப்படலாம். அனைத்து அலங்காரம் செய்யப்பட்ட அனைத்து குழந்தைகளும் இங்கே கண்டிப்பாக ஆடுவார்கள். வருட பகவான் அதற்கு வழிவிடுவார்.